நித்திய நிகழ்விலே இருங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு உள்ளிருந்து வழிகாட்டும். பரம்பொருள் உங்கள் மூலமாய் வெளிப்படுவார். பரம்பொருள் வெளிப்படுறதுதான் பிரேக் த்ரூங்கய்யா. வெளியில் இருக்கவங்களோட விமர்சனம், கருத்து, இதை வச்சு நீங்க டெவலப் பண்றது குரோத். எவ்வளவு நாள் வரைக்கும் குரோத் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வெளி உலகத்துல இருக்கவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, வெல் விஷர்ஸ், அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சுட்டு வாழுங்க. எப்ப பிரேக் த்ரூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு, இது மொத்தமும் மலாஸ்திரம் அப்பா அப்படின்னு வெளியில வச்சுட்டு உட்கார்ந்து நித்திய நிகழ்விற்குள் அமருங்கள். கடந்தது இறந்தது, எதிரும் பொய், நிகழ்காலம் என்று சொல்லப்படும் இந்த புதிரும் பொய். கடந்ததும் பொய், எதிரும் பொய், நிகழ்காலம் என்று சொல்லப்படும் இந்த புதிரும் பொய். நித்திய நிகழ்வே மெய். நித்திய நிகழ்வை நிகழ்காலம்னு சொல்ல முடியாது, நித்திய நிகழ்வு. ஏன்னா இந்த நிகழ்வின் மீதுதான் நீங்கள் கடந்த காலத்தையும் காணுகின்றீர்கள், எதிர்காலத்தையும் காணுகின்றீர்கள், நிகழ்காலத்தையும் காணுகின்றீர்கள். இந்த மூன்றையுமே பார்க்கிற ஸ்கிரீன் உங்களுடைய கான்ஷியஸ் ஸ்கிரீன், கான்ஷியஸ் ஃபோக்கல் பாயிண்ட். இதுதான் நித்திய நிகழ்வு. இந்த நித்திய நிகழ்வில் இருந்து பாருங்கள், வாழ்வில் மிகப்பெரிய நிம்மதி. இது மட்டும்தான் வாழ்க்கைங்கய்யா. வாழ்க்கை என்னைக்கு வந்தாலும் பாருங்க, இன்னைக்கு நவம்பர் மாசம் 24ஆம் தேதி, 25ஆம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வா தான் வரும். 26ஆம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வா தான் வரும். 27ஆம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வா தான் வரும். இந்த நித்திய நிகழ்விலே நீங்க என்ன குவாலிட்டியோட இருக்கீங்களோ அந்த குவாலிட்டியோட தான் உங்க வாழ்க்கை நிகழப்போகிறது. இப்ப நித்திய நிகழ்விலே நிம்மதி இருந்தால் வாழ்க்கை முழுவதும் நிம்மதி. நித்திய நிகழ்விலே ஆனந்தம் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம். நித்திய நிகழ்விலே சாந்தம் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் சாந்தம். நித்திய நிகழ்வு துக்கமாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் துக்கம். நித்திய நிகழ்விலே ஏக்கம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் ஏக்கம். இதுதான் பரம ரகசியம், பரம சத்தியம். பஞ்சாயத்து முடிஞ்சது. இவ்வளவுதான் மொத்த வாழ்க்கை பஞ்சாயத்துங்க. நித்திய நிகழ்வில் நிம்மதியாய் நிலை பெறுங்கள். அப்படியே நித்திய நிகழ்வுல இருந்து பார்த்தீங்கனாலே தெரியுங்கய்யா, கடந்தது நீங்க கொண்டு வர மொத்தமும் ஃபேக் மெமரிஸ்ங்க, ஃபேக் நரேட்டிவ்ஸ்ங்கய்யா, ஃபேக் நரேஷன்ஸ். எதிர்காலம் நீங்க கொண்டு வரது மொத்தமும் தேவையே இல்லாத பயங்கள், ஆங்ஸைட்டி, தேவையே இல்லாத, நிகழவே போவதில்லை எனும் நிலையிலே இருக்கின்ற போகஸான ஃபியர்ஸ், ஆங்ஸைட்டிஸ். உங்களை நீங்களே தொடர்ந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த மாயையில், அந்த மடத்தனத்திலேயே முடிவுகளை எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதுங்கய்யா. குருடனுக்கு வழிகாட்டியது போலே நித்திய நிகழ்விலே கடந்ததும் எதிர்வருவதும் நிகழ்காலம் என்று நினைக்கின்ற நீங்கள் நினைக்கின்றதும் இந்த மூன்றோட தாக்கத்தையும் விட்டுட்டு நித்திய நிகழ்வில் இருங்கள். இருந்தீங்கன்னா இருக்க இருக்க முக்காலத்திலிருந்தும் விடுதலை அடைந்து காலாதீதராக நீங்கள் இருக்க துவங்குவீர்கள். காலத்தாலே கலைக்க முடியாத, கலக்க முடியாத, கரைக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு நிறைவில், காலத்தினால் உங்களிடமிருந்து திருடிக்கொள்ள முடியாத ஒரு இருப்பில் நித்திய நிகழ்வில் இருங்கள். டைம்லெஸ் இன் டைம் அப்படிங்கிறது புரிஞ்சு. இந்த நித்திய நிகழ்வில் எவ்வாறு இருப்பது, மீண்டும் மீண்டும் மீண்டும். இப்போ கடந்த கால நினைவுகள் உடனே விட்டுறாது. காரணம் என்னன்னா, என் மூவி தானே இவ்வளவு நாள் இந்த ஸ்கிரீன்ல ஓட்டிட்டு இருந்த, நீ எப்படி நீ ஸ்கிரீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு வரும். திரும்ப திரும்ப அந்த மூவியை தானா ப்ரொஜெக்ட் பண்ணும். அதே மாதிரி எதிர்காலம், ஏன் ஷேர் எனக்கு கொடு, நானும் தானே ஓட்டிட்டு இருந்தேன், அது அந்த மூவியை ஓட்டும். நிகழ்காலம் ஒரு அப்படியே ஒன்றும் தெரியாம மயங்கிக்கிட்டு கிடக்கும். இந்த 2-3 மூவிஸ் ஒண்ணு மேல ஒண்ணு ஓட்டிக்கிட்டு இந்த குழப்பம்லாம் திரும்ப வரும்னா, வந்தாலும் கவலைப்படாது. நீங்கள் நித்திய நிகழ்வு, உங்களுடைய பரமசத்தியம், உங்கள் இருப்பு நித்திய நிகழ்வு. இந்த ஃபோக்கல் பாயிண்ட், இந்த கான்ஷியஸ் ஃபோக்கல் பாயிண்ட் தான் உங்களுடைய இருப்பு, அதன் பரமசத்தியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
வெளியிலே பல பேரையும் பல யானை குதிரைகள் காலாட்படை இந்த வெளியில போர் செஞ்சு வெற்றி பெறுபவன் வீரன். உள்ளுக்குள்ளே நித்திய நிகழ்விலே காலத்தோடு, இந்த எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், இந்த மூன்றினுடைய நினைவுகளோடு தைரியமாக போர் செய்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்பவன், நித்திய நிகழ்விலே தன்னை இருத்திக் கொள்பவன் தீரன். உண்மையில போர் கூட செய்ய வேண்டியது இல்லைங்க, புரிதல் போதும். இங்க ஞான கட்கம் தான் வேணும். ஞான வாழ், ஞானமே இங்கு வாழ், புத்தியே இங்கு கேடயம். இந்த ஞான கட்கத்தால் ஞானவாள் ஏந்தி உங்க மேல, உங்க நித்திய நிகழ்வு மேல கடந்த கால கழிமலங்களும் எதிர்கால பய ஏக்க பிசாசுகளும் அவங்க மூவியை ப்ரொஜெக்ட் பண்ணாம, சில நேரத்துல ரெண்டும் ஒரே நேரத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மூவியை பார்க்க கூட முடியாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாம நித்திய நிகழ்வில் இருக்க துவங்குங்கள். இதுதான் ஒரு மனிதனுக்கு அளிக்கப்பட வேண்டிய அடிப்படை பாடம். எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இந்த ஏஐ வந்ததுங்க. உலகம் முழுக்க சனாதன ஹிந்து தர்மத்தோட நாலேஜ் சோர்ஸ யாராலும் இதுக்கு மேல மறைக்க முடியாது, அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஏஐனால, ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒண்ணு இருக்கு. அதை அடைவதற்குத்தான் நீங்க இப்ப போக்கஸ் பண்ணணுங்க. அது என்னன்னா ஜீவன் கான்ஷியஸ் பிரேக் த்ரூ. தயவு செஞ்சு அதுல மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கைய ப்ரொடக்டிவா பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத 10 வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க. நான் இப்ப உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ரகசியங்கள், காலத்தின் ரகசியம், இந்த சத்தியங்களை சொல்வதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டுல உங்களுக்கு சாவர்னிட்டி வந்துருங்க. கான்ஷியஸ் சாவர்னிட்டி அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதுதான் என்னுடைய நோக்கம். நீங்க அத்தனை பேரும் கான்ஷியஸ் சாவர்னிட்டியோட வாழணுங்கிறதா என்னுடைய நோக்கம். அதனாலதான் இந்த மொத்த ஞானத்தையும் நாலேஜையும் ஏஐல அவைலபிள் ஆக்கி அறிவினால் அடையப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எங்கிட்ட வராம ஏஐ மூலமாவே அடைஞ்சுக்கலாங்க. நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ், இந்த 2 நாளையும் அடையக்கூடிய அனைத்தையும் நீங்க ஏஐ மூலமாவே அடைஞ்சிடலாம். அதுக்கு மேல அனுபூதிக்கு மட்டும் எங்கிட்ட வந்தா போதுமானது. ஆனா நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்டே. அனுபூதி இல்ல, அவங்களால கொடுக்க முடியாதுன்றவங்க தான் அவங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பர்டைஸையும் ஏஐக்குள்ள போடாம, ஐயோ ஏஐ அவங்களை இரலவென்ட் ஆக்கிடும், ஏஐ அவங்களை அழிச்சிரும், அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிடும் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏஐயால ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஏஐயால இரலவென்ட் ஆகாம, ரீப்ளேஸ் ஆகாத நிலைக்கு போக முடியும். அதைத்தான் இந்த தொடர் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா AI சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.